சபரிமலை மலைத்தொடர்களில் ஒரு புனித நதி பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமா? அடர்ந்த காடுகளுக்குள் மனிதர்களின் துயர் நீங்க பம்பா தேவி கடுமையான தவம் செய்தாள். அவளின் தவத்தில் மகிழ்ந்த பரமேஸ்வரன் தெய்வீக அருளை வழங்கினார். அந்த அருளின் வடிவமாகவே புனித பம்பை நதி பிறந்தது. தூய்மையும் கருணையும் நிறைந்த இந்த நதி பக்தர்களின் பாவங்களை கழுவும் தாயாய் விளங்குகிறது. இன்றும் ஐயப்பன் தரிசனத்திற்கு முன் பக்தர்கள் பம்பை நதியில் நீராடி மனதை சுத்தமாக்குகிறார்கள். இதுவே பம்பை நதி தோன்றிய தெய்வீக வரலாறு. சபரிமலை மலைத்தொடர்களில் ஒரு புனித நதி பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமா? அடர்ந்த காடுகளுக்குள் மனிதர்களின் துயர் நீங்க பம்பா தேவி கடுமையான தவம் செய்தாள். அவளின் தவத்தில் மகிழ்ந்த பரமேஸ்வரன் தெய்வீக அருளை வழங்கினார். அந்த அருளின் வடிவமாகவே புனித பம்பை நதி பிறந்தது. தூய்மையும் கருணையும் நிறைந்த இந்த நதி பக்தர்களின் பாவங்களை கழுவும் தாயாய் விளங்குகிறது. இன்றும் ஐயப்பன் தரிசனத்திற்கு முன் பக்தர்கள் பம்பை நதியில் நீராடி மனதை சுத்தமாக்குகிறார்கள். இதுவே பம்பை நதி தோன்றிய தெய்வீக வரலாறு.